نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنهم كانوا يسارعون في الخيرات ويدعوننا رغبا ورهبا وكانوا لنا خاشعين قال تعالى في آية أخرى إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون قال أيضا وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய புனித மாதங்களில் துல்காதா, அதாவது துல்காதா என்ற மாசத்துல பிறக்கும். புனித மாதங்கள் 4 மாதங்கள். அந்த 4 மாதத்தில் 12வது மாதமாக துல்ஹஜ்ஜுடைய மாதம் இருக்கிறது. அந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் புனிதம் 4 மாதங்கள்ல, புனிதமான 4 மாதங்கள்ல ஒரு மாதம். அந்த அடிப்படையில துல்காதாவுடைய இறுதி பகுதியில் நாம் இருக்கிறோம். ஒரு வாரத்தில் துல்ஹஜ்ஜினுடைய பிறை தென்பட்டு அந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்னென்ன என்பதை தெளிவாக தெரிந்து வைத்துக் கொண்டு அந்த மாதத்தை சும்மா ஏனோ தானோ என்று விட்டுவிடாமல் நல்ல முறையிலே அமல்கள் செய்து அதில் தரக்கூடிய நன்மைகளை நாம் பெறுவதற்கு தயாராகவும் தகுதியானவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இது பற்றிய விஷயங்கள் நிறைய மக்களிடத்துல அதை பற்றிய சிந்தனைகள்லாம் கம்மியா இருக்கு. ரமலான் மாதத்திலே அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அதற்கு செய்யக்கூடிய இபாதத்து, இரவு தொழுகை தொழுவார்கள், வித்ர் தொழுகை தொழுவார்கள், ஜமாஅத்தை கடைபிடிப்பார்கள், முன்பின் சுன்னத்துகளை தொழுவார்கள். ஆனா துல்ஹஜ் மாசம்னு சொன்னா அது ஹஜ்ஜி செய்யறவங்க ஹஜ்ஜிக்கு போறாங்க. நாம என்ன பண்ணுது, நம்ம குர்பானி கொடுப்போம். பெருநா அன்னைக்கு என்னைக்கு பெருநான்னு சொல்றாங்களோ போய் 2 ரக்காத்தை தொழுதுட்டு வந்துருவோம், அவ்வளவுதான். அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில தான் நாம இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர் அப்படின்னு சொல்றான். சூரத்துல் ஃபஜ்ர் என்ற அத்தியாயத்துல வல் ஃபஜ்ர் அதிகாலை மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இந்த 10 இரவுகள் எதை குறிக்கிறது? துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 இரவுகளைத்தான் அது குறிக்கிறது. இந்த மாதிரி ரமலான் மாசத்தின் இரவுகளை சத்தியம் செய்து சொல்லியிருக்கிறானா? லைலத்துல் கத்ர் என்ற உன்னதமான ஒரு இரவு ரமலானுடைய இரவு இறுதி 10 இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுல அந்த லைலத்துல் கத்ர் இரவை கடைசி 10 நாள்ல தேடுங்கன்னாங்க. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க.
ஆனா அந்த இரவுகளின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறானா என்றால் இல்லை. ஆனா இதுக்கடையில குர்ஆனும் இறங்கி இருக்கிறது. அந்த மாசத்துல குர்ஆனும் இறங்கி இருக்கிறது. குர்ஆன் இறங்கிய மிக புனிதமான மாதம். குர்ஆன் இறங்கியதுனாலதான் அந்த மாதம் புனிதம் பெறுகிறது. ஆனாலும் கூட அல்லாஹ் சொல்லக்கூடிய 4 வகையான புனித மாதங்கள்ல இந்த ரமலானை கொண்டு வரல. அதையும் புரிஞ்சுக்கணும். ரமலானுக்கு என்று தனி சிறப்பு. ரமலான் பேர் என்பது பேர், அந்த ரமலானுடைய அந்த ரமலான் என்ற அந்த பேர் இருக்கிறது, அது அந்த மாசத்தின் பேர். 12 மாசத்துல அது ஒரு மாசம், 12 மாதங்கள்ல அது ஒரு மாதம். துல்காதா இருக்கிறோம், அது 11வது மாதம். ஷவ்வால் 10வது மாதம். அப்போ ரமலான் என்பது 9வது மாதம். இந்த 9வது மாதம் அவ்வளவுதான். அந்த மாதத்தினுடைய பேர் தான் அந்த ரமலான். அந்த மாசத்துல நோன்பு கடமையாக்கி இருக்கிறான். 30 நோன்பு பிடிக்கிறோம். ஏன்னா அந்த ரமலான் என்ற அந்த 9வது மாசத்துல குர்ஆன் இறங்கி இருக்கிறது. அதை சிறப்புப்படுத்தும் விதத்தில் நோன்பு பிடிக்க கடைசி 10ல லைலத்துல் கத்ர் தேடுங்கன்னு முடிச்சிட்டான். ஆனா இந்த துல்ஹஜ் மாசத்துல ஒல் ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ர் 10 இரவுகளின் மீது சத்தியம் செய்யறான். அப்படி என்று சொன்னால் அந்த 10 இரவுகள் துல்ஹஜ் மாசத்தினுடைய 10 இரவுகள் என்றுதான் முஃபஸ்ஸிரீன்கள், அதாவது குர்ஆனை விரிவுரை செய்யக்கூடிய விரிவுரையாளர்கள் கோடிட்டு காட்டுறாங்க. அந்த அடிப்படையில அல்லாஹ் சத்தியம் செய்து சொன்ன இந்த 10 இரவுகளை நீங்க எப்படி கழிக்கணும்? 10 வகையான இபாதத்துகள் அதுக்கு இருக்கு. இதுல முதலாவது என்னன்னா அல் ஹஜ் லிமன் இஸ்ததா. ஹஜ்ங்கிறது யாருக்கு கடமை? பண வசதி இருக்கணும், உடல் ஆரோக்கியம் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. பல பேர் அங்க போயிட்டாங்க. இந்த ஹஜ்ஜுடைய மாசத்துல ஹஜ்ஜை மக்காவிலே நிறைவேற்றக்கூடிய ஒரு ஹாஜிகளுக்கு தான் உண்மையான ஹஜ். ஹஜ் பெருநாள்ங்கிறது அவங்களை சார்ந்ததுதான். அங்க போய் அவங்க நல்ல அமல்களை அவங்களே முடியலன்னு சொன்னா கூட செய்திதான் ஆகணுங்கிற மாதிரி வரிசையா சாட்டு போட்டிருப்பாங்க. அங்க போகணும், உம்ரா செய்யணும், காபா தவாப் செய்யணும், அப்புறம் பல இடம் அரபாவுக்கு போகணும், முஸ்தலிஃபாவுக்கு போகணும், மினாவுக்கு போகணும். இப்படி அதுல பிஸியா இருப்பாங்க. அவங்க அதுல அந்த இபாதத்துகள்ல ரொம்பவும் ஆர்வமாகவும் ஈடுபாடாகவும் இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு தான் போயிருக்காங்க. நாம என்ன பண்றோம்? ரமலான் மாசத்துல தெரிஞ்சு வச்சிருக்கிற அமல்களை செஞ்சிடறோம். ஆனா ஹஜ்ஜுடைய மாசத்துல என்ன அமல் செய்யணும்னு நமக்கு என்ன செய்யல, தெரியல. இதனாலதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். எத்தனாவது அத்தியாயத்துல? 8வது அத்தியாயம் 2வது வசனத்துல. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இன்னஹும் கானு யுஸாரிஊன ஃபில் கைராத்தி. நன்மை விஷயத்துல கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யுங்க, விரைவா செய்யுங்க. சோம்பேறியாகவும் ஸ்லோ மோஷன்லையும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நன்மைன்னு வந்துட்டா வேகமா செய்யும். வேகமானா என்ன, அலங்கோலமா அவசர அவசரமா தொழுவது இல்லை. அந்த வகையில் அல்லாஹ் சொல்லல. இப்ப ஜும்மாவுக்கு லேட்டா வராம நேரத்தோட வர்றது எப்படி விரைந்து வர்றது? நன்மை போயிருமே, இமாம் மிம்பர்ல ஏறுறதுக்கு முன்னாடி வரணுமே, இல்லைன்னா ஜும்மாவுடைய பலன் கிடைக்காதே அப்படிங்கிற அந்த நன்மையினுடைய பலனை எதிர்பார்த்து நேரத்தோட வந்து காத்திருக்கிறது இருக்கிறது. அப்ப இவங்க நன்மையில விரைவாக முந்திட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வக்து தொழுகை வரும்போதும் கரெக்டா ஜமாத்துக்கு வர்றோம் இல்லையா, பாஸ்டா வர்றோம் இல்லையா, எந்த வேலையா இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு வர்றோம் இல்லையா, இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். இன்னஹும் கானு யுஸாரிஊன ஃபில் கைராத். நன்மைன்னு வந்துட்டாலே அத சோம்பேறித்தனமாக உட்கார்ந்துட்டு இருக்கிறாம விரைவாக வேகமாக செய்வார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ ஒரு இறை நம்பிக்கையாளர்னு சொன்னா நன்மைகளை விரைந்து செய்யக்கூடியவங்களா இருக்குன்னு. இப்ப நன்மையில விரையணும், வேகமா செயல்படணுங்கிறவங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. அது அவங்களுடைய செயல்பாடு. இப்ப நாம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கும் போது, அல் இக்ஸார் மினத் திக்ர், திக்ருகளை அதிகப்படுத்த வேண்டும். எல்லா நாளும் தான் திக்ர் செய்யணும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்றது துபுரு ஸலா, தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய திக்ர்கள்.
அது எப்பவுமே ரெகுலரா செய்யக்கூடியது. அது அல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை மாலை திக்ர்கள் ஏராளமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது நிறைய பேர்கிட்ட வாயில கூட வர்றது இல்லை, அது நாவுல கூட வர்றது இல்லை. காரணம் என்னன்னா, பொழுதன்னைக்கு நன்மையில விரைந்து செயல்படணுங்கிற எண்ணம் இல்லாம கண்டது கடியதெல்லாம் பேசுறதுக்கு நாவு வருது. ஒரு தொழுகையில உட்கார்ந்து ஒரு ஃபஜ்ர் தொழுகை, ஒரு அசர் தொழுகைக்கு பிறகு திக்ர்கள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்காங்க. சாதாரண நாள்லயே அவ்வளவு இருக்குது, சாதாரண நாட்களே அவ்வளவு திக்ர் செய்யணும். ஆனா நம்முடைய நாவல என்ன செய்யறது இல்ல, அதெல்லாம் வர்றது இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் வர்றது, லா ஷரீக்க லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர்னு சொல்றதும், அல்லாஹ் அக்பர் வலில்லாஹி ஹம்துங்கிறது அல்லாஹ்வை புகழ்வதும், இது மாதிரி திக்ர்கள்லாம் இந்த துல்ஹஜ் மாசம் வந்துட்டாலே அதிகம் அதிகம் செய்யணும். சாதாரண நாட்கள்ல பிராக்டிஸ் பண்ணவங்களுக்கு, சாதாரண நாட்கள்ல செஞ்சு பழக்கம் உள்ளவங்களுக்கு துல்ஹஜ் மாசத்துல புதுசு இல்லை, நான் எப்பவுமே ரெகுலரா செய்யறேன், இன்னும் கொஞ்சம் அதை அதிகப்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது லேசு. இப்போ ரமலானுடைய மாசத்துல 30 நாளும் இரவு தொழுகை தொழுவாரு. அடுத்த ரமலான் வரும்போது தான் அதை தொடுவாரு. அதுக்கு இடையில எல்லாம் கிடையாது. இப்ப நிறைய பேருக்கு எத்தனை பேர்ட்ட இரவு தொழுகை இருக்குன்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அது ரமலானோட முடிஞ்சு போச்சு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருந்தா, ரெகுலர் எந்த இபாதத்தையும் விட மாட்டாங்க. நோம்பு 30 நாளும் தொடர்ந்து நோக்குறதா இருந்தா அது வருஷத்துல ஒரு முறை ரமலான் மாசத்துல நோந்துகிறோம். மற்ற அமல்கள்லாம் ரெகுலரா செய்யக்கூடியது. அந்த வகையில திக்ரு நான் ரமலானிலும் செய்தேன், ரமலான் அல்லாத மாதங்களிலும் செய்கிறேன், துல்ஹஜ் மாசத்துல இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கின்றேன். ஆக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது நிம்மதி நிம்மதி தேடி அலைறீங்களே, நிம்மதிய எத்தனை பேர்த்த போய் நீங்க ஆறுதல் கேட்டாலும் கிடைக்க போறது இல்லை, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் ஆறுதல் கேட்டாலும் கிடைக்க போறது இல்லை. பெத்த தாய்கிட்ட மகன் ஆறுதல் தேடும் போது கொஞ்சம் தான் கிடைக்கும், தகப்பன்ட்ட ஆறுதல் மகன் தேடும் போது கொஞ்சம் தான் கிடைக்கும். எத்தனை சைக்காட்டிஸ்ட் டாக்டர்கிட்ட போனாலும் தூக்கம் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு போனாலும் தூக்க மாத்திரை தந்துதான் தூங்க வைப்பாரு. ஆக உங்களுக்கு மன அமைதியை தருவதற்கு யாராலையும் முடியாது. எவரால முடியும்னு சொன்னா அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும். அது எதுல இருக்குன்னா திக்ர்ல. அந்த திக்ரை இன்னைக்கு நிறைய பேருக்கு மனப்பாடத்துல கூட இல்லை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி தினந்தோறும் நான் 100 தடவை சொல்றேன்னா காலையில மாலையிலன்னு கேட்டா, அவரு செல்போன்ல உட்கார்ந்து இருப்பாரு, கண்ட கர்மாந்தரங்களின் பேஸ்புக்ல பொழுதன்னைக்கு தலை குனிதே ஒழிய அல்லாஹ்வுக்கு முன்னாடி பள்ளி வாசல்கள்ல எவ்வளவு நேரம் தலை குனிறாரு? தலை குனிகிற இடம் பள்ளிவாசல், அல்லாஹ்வுக்கு முன்னாடி தான் தலை குனியணும். ஆனா இன்னைக்கு எல்லாருடைய தலையும் செல்போன்ல குனிஞ்சு கிடக்கு. கழுத்து வலிச்சாலும் பரவாயில்லை, கைகளில் பிடித்திருக்கக்கூடிய செல்போன் பிடித்து பிடித்து அங்க இரத்த ஓட்டங்களே ஸ்டாப்பாவை மறந்து போனாலும் பரவாயில்லை, அதை பிடிப்பார்கள். ஆனா திக்ர்களை என்னைக்கு நம்ம கை மறுத்து போற அளவுக்கு செய்யறது இல்லை, கழுத்து வலிக்கிற அளவுக்கு தலையை தாழ்த்தி நிக்கிறது இல்லை, எல்லாமே சில நிமிடங்கள் தான். ஆனா அதுக்கு தயாராக இல்லை இந்த சமூகம் என்கிற போது இவங்களுக்கு எங்கிருந்து அமைதி கிடைக்கும்? அலா பிஸ்ஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான், தெளிவாக தெரிந்து கொள். திக்ர்ல தான் அமைதி இருக்குது, வேற எதுலையுமே கிடையாது. நீ டைம் பாஸ் பண்ணு, செல்போனை வச்சு, இல்ல பேஸ்புக்ல டைம் பாஸ் பண்ணு, இல்ல வாட்ஸ்அப்ல டைம் பாஸ் பண்ணு, டைம் தான் பாஸ் ஆகும், நிம்மதி கிடைக்குமா? கிடைக்காது. ஆக திக்ர்ல தான் நிம்மதி இருக்கிறது. அது அல்லாஹ்வும் தெளிவாக சொல்லிவிட்டான். வேறு எதிலும் உங்களுடைய நிம்மதி கிடைக்காது என்பதை தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளும். அதனால துல்ஹஜ்ஜுடைய மாசத்துல செய்ய வேண்டிய அமல்கள்ல மிக முக்கியமானது திக்ர்கள். அது எல்லா காலத்திலும் செய்யக்கூடியவங்களுக்கு ஹஜ்ஜி மாசத்துல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் ரெகுலரா செய்யறேன், இன்னும் அதிகப்படுத்திக்கிறேன்னு நினைச்சுவாங்க, செஞ்சிருவாங்க. அடுத்து பாருங்க, இமாரத்துல் மசாஜித், பள்ளிவாசலுக்கு நடந்து போற நன்மை. பள்ளிவாசல்களுக்கு நடந்து போற நன்மை, ஒரு எட்டுக்கு ஒரு நன்மை இருக்கிறது. நீங்க பள்ளிவாசலுக்கு அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை இருக்கு. நல்ல முறையில ஒளி செய்து விட்டு, அழகான முறையில ஒளி செய்து விட்டு, அதுக்கப்புறம் நறுமணங்களை பூசிக்கொண்டு பள்ளிக்கு விரைந்து வரக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் ஒரு நன்மை இருக்கு. நன்மைகள் எழுதப்படுது, தீமைகள் அளிக்கப்படுது, அந்தஸ்துகள் உயர்த்தப்படுது. ஜமாஅத்துடைய தொழுகைக்கு வருவது என்பது 27 மடங்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு?
வீட்டுல தொழுவுறது, வீட்டுல தொழுவுறது. ஆனா வீட்டுல தொழுது பழக்கப்பட்ட பெண்கள் என்ன செய்யறாங்க, பள்ளிவாசலுக்கு வர ஆர்வம் தெரிவிக்கிறாங்க. ஆனா ஆண்களுக்கு பள்ளிவாசலில் தான் தொழுவது கடமை என்றாலும் அவர்கள் மனசுல போட்ட சட்டம் என்ன, வீட்டுல தொழுவோம். ஏன் டயத்துக்கு தொழுவோம், அது டயத்துக்கு தொழுதுறோம் இல்லையா, அவர்தான் வீட்டை தொழுதுறோம். இவரா மார்க் போட்டுக்கிறார். அதாவது நான் எடுக்கிற முடிவு எனக்கு சரி, மறுமையில போய் நிற்கும் போது தெரியும் நீ எடுத்த முடிவு சரிதானா தவறுதானாங்கிறத, உங்க நன்மைகள் ஒப்புக்கொள்ளப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாங்கிறத மறுமையில போய் தெரியும். ஏன் ஐயா அலசலான்னு அழைக்கிறாங்க. தொழுகைக்கு வாருங்கள் என்றுதான் பள்ளிவாசலில் அந்த வார்த்தைகள் சொல்லி அழைக்கப்படும். அப்ப என்ன அர்த்தம், அதுக்கு பதிலளிக்கணும்னு அர்த்தம். ஆர்டர், உத்தரவு. ஆண்களுக்கு தொழுகைக்கு வாருங்கள் என்று உத்தரவு. அது எப்படி, விரைந்து வாருங்கள். ஐயா இல்ல நான் வரமாட்டேன், விரைந்தெல்லாம் வர முடியாது, என் தூக்கத்தையெல்லாம் நான் விட முடியாது, நான் வீட்டுல தான் தொழுவேன், எனக்கு பழக்கம் அப்படித்தான், நான் விரும்பினா எந்த ஜமாத்துக்கு பள்ளிக்கு வரணும்னு நினைக்கிறேன்னா அப்பதான் வரும். அப்ப என்ன ஆச்சுன்னா மனோ இச்சை. நல்லா கைகால் நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கிறாரு, எல்லாமே இருக்கு. கண் தெரியாதவருக்கு கூட ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வருமாறு அழைத்தார்கள். அவங்க வீட்டை தொழுவதற்கு அனுமதி கேட்டு கொடுக்கல. இல்ல நீங்க பாங்கு சத்தம் காதுல கேட்குது இல்ல, அன்னைக்கு மைக் இல்லாத சமயம், அப்பயே பாங்கு சத்தம் காதுல கேட்டா பள்ளிக்கு தான் வரணும்ட்டாங்க. கண்ணு தெரியாதவர் அனுமதி கேட்கும், வீட்டுல தொழுவதற்கு அனுமதி கொடுக்கல. பாங்கு சவுண்டு கேட்குதா, காதுல உழுதா, பள்ளிக்கு வா. ஆனாலும் அவர் அந்த சொல்ல கேட்டு பள்ளிக்கு வந்தார். இன்னைக்கு மைக்கில போட்டு ஹையா அலசலான்னு காது கிளிய கத்துனாலும் சவுண்டு கேட்டாலும் நாங்க எங்க வீட்டை தான் தொழுவோன்னு பழகிட்டு இருக்கிறாங்களே, இவங்க தனது திருப்திக்காக தொழுகிறார்கள், அல்லாவுடைய திருப்திக்காக இல்லை. ஏன்னா அல்லாஹ் பள்ளிக்கு வர்றதுதான் விரும்புறான். குர்ஆன்லயே பாருங்க, நான் சொல்லல, தெளிவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். வா அகீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்க, வா ஆத்து ஸகா, ஸகாத்தை கொடுங்க, வர்கஉ மஅர் ராகிஈன். 2வது அத்தியாயம் 43வது வசனத்துல ருக்கு செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்து நீங்க ருக்கு செய்யுங்க. என்ன அர்த்தம், பள்ளிவாசல இமாம் புற வைக்கிறார், ருக்கு செய்யறார், நாமளும் சேர்ந்து ருக்கு. இது ஜமாஅத்துக்கான ஆதாரம். அப்ப என்னென்ன ருக்கு செய், அல்லாஹ் முன்னாடி முட்டில கை வச்சு குனிஞ்சு நில். யாரோட, அதே மாதிரி பல பேர் செய்வாங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து நில்லு, அவங்களோட சேர்ந்து ருக்கு செய்யணும். என்ன அர்த்தம், ஜமாத்துனா தொழுகையில இப்படிதான் தொழுவணும், அல்லாஹ் உத்தரவு போறான். நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆலிமாவே இருக்கட்டுமே, நிறைய ஆலிமுடைய வாழ்க்கையில தொழுகை ரூமுக்குள்ளதான் நடக்குது. அவர் பிறருக்கு உபதேசம் பண்ணுவார், பாடம் நடத்துவார். ஆனால் பள்ளிக்கு வருவது அவருக்கே முடியாது, ஊருக்கு உபதேசங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆக இதுல யாரும் விதிவிலக்கு இல்லை. அவர் மட்டும் அப்ப அப்படி இருக்கிறாரு, அவர் சும்மா பயானே பண்றாரு, வீட்டை தொழுகிறாரு, அவரை காட்டி நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்க உடம்புக்கு நரகத்துக்கு போகாம இருக்கு, நீங்க தான் நன்மையை தேடுறது ஒழிய, அவர் எவ்வளவு பெரிய மேதாவியா இருந்தாலும் சரி, மெத்த படித்தவரா இருந்தாலும் சரி, பெரிய அல்லாமாவா இருந்தாலும் சரி, பெரிய அறிஞரா இருந்தாலும் சரி, அவர் வரலனாலும் அந்த கதிதான். சொல்லிட்டாரு, மா சலகத்தும் தீ சக்கர். நரகவாசிகளை பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்கிறார்கள், சொர்க்கம்னு தீர்ப்பாய் போச்சு, நரகவாசிகள் நரகம்னு தீர்ப்பாய் போச்சு, நரகத்தை கடந்து போறாங்க, போகும்போது உங்களை நரகத்தை தள்ளியது எதுன்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த நரகத்துல கிடக்கிறவங்க சொல்றாங்க, லம் நக்குமினல் முஸல்லி, நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கிறது, எங்களுக்கெல்லாம் ஏவனீங்களே, உங்களுக்கு ஏவோ அதை நாங்க செய்யல. ஜமாத்துன்னு சூப்பரா பேசுனீங்களே, அந்த ஜமாத்தை கடைபிடிக்க உங்களை சொன்ன, ஏன் பேச்ச கேட்ட, நீங்க கடைபிடிச்சிய, திருந்துச்சிய, நான் திருந்தல. நரகம் தான், சக்கருங்கிற நரகம். இப்ப வயலு லில் முஸல்லின், தொழுகையாளிகளுக்கு தான் கேடு என்கிறான். நல்லா ஞாபகம், தொழுதுகிட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு தான் கேடா. என்ன கேடு, தொழுகையாளிகளுக்கு எல்லாம் சாபப்படணும். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருக்கிறது இல்லை, லட்சியத்தோடு இருக்கிறது இல்லை. எப்ப பார்த்தாலும் ஒரு அலட்சியம். ஜமாத்தோட தொழுதா என்ன, ஜமாத்தோட தொழுவதுன்னா என்ன, ஆக மொத்தம் நான் தொழுகிறேன் அவ்வளவுதான், இவர் முடிவு பண்ணிக்கிறார். அப்ப அல்லாஹ் சொன்ன சட்டம் என்ன, தூதர் காட்டிய அறிவுரை என்ன, தூதர் காட்டிய வழிமுறை என்ன, எதையும் பின்பற்றுறது. என் மனசுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் நான் செய்வேன் என்று கடைசி வரைக்கும் இருந்தா, மௌத்து எப்ப வரும் தெரியாது. திடீர்னு வந்துட்டா என்ன சொல்றது தெரியுமா, சூரத்துல் முனாஃபிகூனுடைய கடைசி வசனமே அதான்.
சூரத்துல் முனாஃபிகினுடைய கடைசி வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, உங்க குழந்தைகளை காரணம் காட்டி, உங்க செல்வத்தை காரணம் காட்டி, நான் அல்லாஹ்வுடைய விஷயத்துல இப்படி பாராமுகமா இருந்துட்டேன், அலட்சியமா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லாதீங்க. காரணம் சொல்லாதீங்க. அப்படி ஒமை எஃபால் தாலிக உலாய்க்கு ரொம்ப காசும். இந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நஷ்டவாதிகள். இந்த மாதிரி இருக்கிறவங்க நஷ்டவாதிகள். வான்பிக்கும் மிம்மா ரஸக்னாக்கும் மின் கபுலி அன் யஅதி அஹதக்குமுல் மௌத். மவுத் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததுல இருந்து தான தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தனது திருமலையில சொல்லி காட்டுறான். மவுத் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு எந்த ஒரு ஆத்மா உயிரை பறிக்க வந்தாலும் அதனுடைய தவணை பிற்படுத்தப்படாது. உடனே அல்லாத அந்த டைமுக்கு எடுத்துரும். உடனே இவர் என்ன சொல்வாரு, எனக்கு என்னை பிற்படுத்தி இருக்க கூடாதா, லவ்லா அஹர் தனி யா அல்லாஹ் என்னை பிற்படுத்தி இருக்க கூடாதா, ஏன் இவ்வளவு சீக்கிரத்தை என் உயிரை பறிக்கணும்னு கேட்பார் மலக்குகிட்ட. மலக்குகளை பார்த்து சொல்வார். அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை சொல்லி காட்டும், நீ இப்படிலாம் இந்த வார்த்தைகளை சொல்வ, லவ்லா அஹர் தனிங்களா அது தவணை வரும்போது தவணை பிற்படுத்தப்படாது. ஆனா இவன் என்ன நினைப்பானா, பிற்படுத்தப்பட்டிருந்தா நல்லா இருக்குமே. இப்ப நம்ம என்னதெல்லாம் சொல்றோமோ, திடீர்னு மூக்கு வந்த வரும் அதெல்லாம் நினைப்பேன், ஜமாத்துக்கு போகல, தொழுகையை கரெக்டா கடைபிடிக்கல, திக்ர் நாவலுக்கு வரல, ஆக கபருக்கு தேவையான இந்த நன்மையை நான் சம்பாதிக்கல, இப்படி திடீர்னு மூக்கு வந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படிம்பாரு. இப்ப உயிரோட இருக்கும்போது கேட்கிறோம், காதுல உழுது, நமக்கு பயம்னு ஒண்ணு இருந்தா நான் சோம்பேறியாக இருப்பதை எல்லாம் திருத்தி கொண்டு சுறுசுறுப்பாக மாறிவிடுவேங்கிற ஒரு விஷயம்தான் இதுன்னு இது. அதனால பள்ளிவாசலுக்கு வான்னா வரணும். ஐயா அலசலான்னு சொல்றது யாரா வேணாலும் இருக்கலாம், ஆனா வார்த்தை யாருடையது, உத்தரவு யாருடையது, அல்லாஹ்வுடையது, தூதருடைய வழிமுறையில் உள்ளது. அதை மதிக்கிறதா இருந்தா பள்ளிக்கு வாங்க. இல்ல நான் அல்லாட்ட நான் பாத்துக்கிறேன், நான் பதில் சொல்லிக்கிறேன்னா தைரியமா இருங்க, மவுத்து வரும்போது தெரியுங்கிறது தான். ஆக அடுத்த என்னது, அல் இக்ஸார் மினஸ் ஸலாத், திக்ரு, ஐவேளை தொழுக. அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க, அல் இக்ஸார், தொழுகையை அதிகப்படுத்துங்க. என்ன தொழுகை அதிகப்படுத்துது, சுன்னத்தான தொழுகை. இந்த துல்ஹஜ் மாசத்துல செய்ய வேண்டிய அமல்கள்ல மிக முக்கியமான அமல்கள் நஃபீலான சுன்னத்தான வணக்க வழிபாடுகள். அது என்னதெல்லாம், லுஹா இருக்கு, ஐவேளை தொழுகையினுடைய முன்பின் சுன்னத்துகள் இருக்குது, இரவு தொழுகையில் தஹஜ்ஜுத் இருக்கிறது, வித்ர் தொழுகை இருக்கிறது, மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கு வந்தா காணிக்கை தொழுகை இருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான தொழுகைகள் இருக்கிறது. அதெல்லாம் ரெகுலரா தொழுகிறவங்களுக்கு சுமையோ சிரமமோ கிடையாது, புதுசா தொழுகிறவங்களுக்கு தான் எல்லா சிரமமும். அதனால துல்ஹஜ் மாசத்துல நஃபிலான வணக்கம். இப்ப ரசூலுல்லாஹ் எதை புதுசா செய்தாங்கன்னா எதுவுமே புதுசா செய்யல. அப்ப ஏன் இதெல்லாம் சொல்லப்படுது, நான் செய்யாதவங்களுக்கு தான் சொல்லப்படுது. ரசூலுல்லாஹ் வளமை போலதான் இருந்தாங்க. ஏன்னா இப்ப சொல்ற எல்லா லிஸ்டுமே ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ரமலான் வந்தாலும் இருக்கு, ஹஜ் மாசம் வந்தாலும் இருக்கு, முஹர்ரம் மாசம் வந்தாலும் இருக்கு, ரஜப் மாசம் வந்தாலும் இருக்கு, துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் 4 புனித மாதங்களிலும் ரமலான் மாதத்திலும் ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த மாற்றம் இல்லை. எல்லா இபாதத்துகளும் தொடர்ந்து அவங்க இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு சிரமமோ சுமையோ இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் பழகுனாலும் பிராக்டிஸ் பண்ணாலும். நாம தான் ஒண்ணு நினைக்கிறோம், பண்ணணும்னு நினைக்கிறோம், அதை சீசனோட முடிச்சுக்கிறோம். சீசன் முடிஞ்சுன்னா நம்மளும் முடிச்சு, நம்ம ஈமான் போடும், அவ்வளவுதான், திரும்பி பலகீனம் ஆயிரும், லோ ப்ரெஷர் ஆன மாதிரி கீழே இறங்கும். ஆக சுன்னத்தான தொழுகைகளை என்ன செய்யணும், அதிகப்படுத்தணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அல் இக்ஸார் மினஸ் ஸியாம், நோன்பை அதிகப்படுத்துங்கள். துல்ஹஜ் மாசம் வந்துட்டா அரஃபா நோன்பு அது கம்பல்சரி, வலியுறுத்தப்பட்ட சுன்னத். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் இருக்குது இல்லையா, அவங்களுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் இருக்குது இல்லையா, அந்த தியாகம் எப்பேற்பட்ட தியாகம். அதனாலதான் இன்னைக்கு ஜம்சம் நீரெல்லாம் வந்து கிடைக்குது, குடிக்கிறோம், நமக்கு எல்லாமே ஈஸியா இருக்கு. தவாப் செய்யும் போதும் குழு குழுன்னு தவாப் செய்யறாங்க, காலெல்லாம் சுடாது. சாய் செய்யும் போது தொங்கோட்டம் ஓடுறாங்க, சப்பாவுல இருந்து மருவாவுக்கும், மருவாவிலிருந்து சப்பாவுக்கும். அந்த அம்மா அன்னைக்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம்
குழந்தையை தூக்கிட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை தூக்கிக்கிட்டு தண்ணிக்காக 2 கண்களும் மேலே சொருகிய நிலையில் ஆபத்தான நிலையில் போராடி கொண்டிருந்த பச்சிளம் பாலகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தண்ணீரும் இல்லை, குடிக்க பாலும் இல்லை. பிள்ளையே உயிருக்கு போராடுது தாகத்துக்காக. தாய் அந்த பிள்ளையை நினைத்து தனக்கு எந்த பாலும் சுரக்கவில்லை, என்னுடைய குழந்தைக்கு நான் எப்படி உணவளிப்பேன், அந்த தாய்க்கு தண்ணி தாகம் பாட்டி வதைக்குது. இந்த நேரத்திலே சஃபாவிலிருந்து மருவாவிலிருந்து சஃபாவுக்கும் சுடு மணலிலே நிழலே இல்லாத அந்த நிலத்திலே அந்த தாய் தன் குழந்தையை தூக்கி கொண்டு ஓடுகிறாள் என்று சொன்னால், இன்றைக்கு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய எத்தனை தாய்மார்களுக்கு அந்த வரலாறை படிக்கும் போது வழி தெரியும். நாம இன்னைக்கு சர்வ சாதாரணமாக இன்னைக்கு ஏசியில ஓடுறாங்க. சஃபாவிலிருந்து மருவாவிலிருந்து சஃபாவுக்கும் இன்னைக்கு ஏசி தரையில கால் வச்சு அப்படி ஜில்லுன்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. அப்ப அதெல்லாம் என்ன தியாகம்? இன்னும் ஒரு லைட்டா கொஞ்சம் கால் வலி இருக்கும், அவ்வளவுதான். ஆனா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமோட ஒப்பிடும்போது அதெல்லாம் ஒரு பெரிய தியாகமா? ஆனா அந்த தியாகத்துல ஒரு சிறிய தியாகமா தான் சில பேரு நான் 9 நாள் நோன்பு பிடிக்கிறேன் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணா அதை செய்யறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கு. ஆனால் அடுத்தவர்களை கட்டாயம் செய்யக்கூடாது, அது அவங்க முடிவு. இல்ல இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை, அவங்க குடும்பத்துடைய தியாகத்தை நான் நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால் நோன்பு மூலமாக நினைவு கூறுவேன்னா துல்கஜ் பெற தெரிஞ்ச ஒண்ணுல இருந்து, இப்ப ரமலானுக்கு பெற பார்த்து இன்னைக்கு சொல்றாங்கன்னு வைங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சொல்றாங்கன்னு வைங்க, சனிக்கிழமை எப்படி சஹருக்கு தயாராகும். அத மாதிரி ஹஜ் பெருநாளுடைய பிறையும் ஒரு நாளைக்கு பெற பிறக்குது அப்படின்னா இன்னைக்கு மகரிப்புல பார்த்து சொல்லிடுறாங்கல்ல. அப்ப என்ன செய்யணும்? அது எந்த கிழமையா இருந்தாலும் சரி, துல்கஜ் பெற ஒன்னா அரஃபா வரைக்கும் நான் தொடர் நோன்பு நோக்க போறேன் அப்படின்னு ஒருத்தவங்க முடிவெடுத்தீங்கன்னா அது எந்த வகையிலையும் தப்பு இல்லை. அது அவங்களுடைய சுய விருப்பம். இந்த தியாகத்தை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை ஒரு நோன்பு மூலமாகவாவது நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா அது எந்த விதமான தடையும் இல்லை என்பதை நீங்க என்ன செய்யணும்? தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நோன்பு பற்றிய விஷயம். 9 நோன்பு பிடிக்கலாம், தப்பில்லை. அதே மாதிரி குர்ஆனை அதிகம் ஓத வேண்டும். திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது என்பது அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்து ஸாதத்துஹும் ஈமானா. குர்ஆன் ஓத ஓத ஈமான் அதிகரிக்கும். ஈமான் அதிகரிக்கிற அளவுக்கு குர்ஆன் ஓதுறது தான் அதுக்கு நன்மை. எப்ப பார்த்தாலும் அரபியில குர்ஆன் ஓதிட்டு போயிடுறாங்க, இபாதத்து முடிஞ்சிட்டு. ஆனா ஈமான் அதிகரிச்சுட்டா, ஆனா அரபியில ஓதுனதுனால ஈமான் எப்படி அதிகரிக்கும்? அர்த்தம் தெரிஞ்சாலும் அதிகரிக்கும். காலம் முழுக்க தொழுவலாம், சூரத்துல் பாத்தியா ஓதுறாங்க, அர்த்தம் தெரிஞ்சாதானே ஈமான் அதிகரிக்கும். சூரத்துல் பாத்தியா ஓதுறாரு, தொழுகையில் நின்று போயிடுறாரு. அதனால அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது என்ன செய்யல, தெரியல. அதனால ஈமான் கூடணும், ஈமான் அதிகரிக்கணும்னா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றாங்கிறத விளங்கி ஓதும் போது அந்த ஈமான் கூடிச்சுன்னா அந்த குர்ஆன் ஓதுறதுக்கான நன்மைகளை என்ன செய்யும்? அபரிமிதமாக இருக்கும். நாமளும் நம்முடைய ஈமானை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அடுத்து என்ன சொல்றாங்க? சதகா, தான தர்மங்கள் செய்யுது. சதகா முடிஞ்ச வரைக்கும் தகுதியுடைய ஏழைகளுக்கு இந்த துல்கஜ் மாசத்துடைய பிறை 1ல இருந்து நீங்க பெருநாள் தொழுகைக்கு போறீங்க இல்லையா, அது வரைக்கும் உங்களால் முடிஞ்ச தர்மங்களை செஞ்சுக்கிட்டே வாங்க. பேராசை பிடிச்ச அலையிற கேசுகளை கொடுக்கறதை விட தராதரம் அறிந்து கஷ்டப்பட்ட முடியாம இருக்கிற உங்களுக்கு உணவு மூலமாக, உடைகள் மூலமாக அவங்க என்ன கஷ்டப்படுறாங்களோ அதுக்கு தகுந்த உதவிகளை நீங்க என்ன செய்யுங்க, உங்க சக்திக்கு உட்பட்டு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தான தர்மங்களை செய்யுங்க, தினந்தோறும் செய்யுங்க. ஏன்னா 10 இரவுகள் மீது சத்தியம் நல்லா சொல்லும் போது அந்த துல்கஜ் மாசத்துடைய 10 இரவுகள் எவ்வளவு கண்ணியம் பெறுதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி இபாதத்து. அதுக்கப்புறம் என்ன? கியாமுல் லைல், அது ரொம்ப முக்கியம். எல்லா நாளும் செய்யறவங்களுக்கு ஈஸி. ஆனா துல்கஜ் மாசத்துல மட்டும், ரமலான் மாசத்துல மட்டும் செய்யறவங்களுக்கு ரமலானோட முடிஞ்சு போச்சு. எல்லா மாசத்துலயும் செய்யறவங்க எல்லா மாசமும் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அதே சமயத்துல இந்த துல்கஜ் மாசத்துல ஹஜ் தொழுவதுங்கிறது அது அதிக முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா 10 இரவுகள் மீது அல்லாஹ் சத்தியம் பண்றான்னா அந்த 10 இரவு துல்கஜ் மாசத்துடைய 10 இரவுகள் தான். அந்த நாள் போனா திரும்ப கிடைக்காது.
இனி அடுத்த வருஷம் வரும், நம்ம உயிரோட இருக்கோமோ இல்லையோ, அல்ல நம்ம ஹயாத்தை போட்டு வச்சிருக்கானு தெரியாது. அதனால சான்ஸ் யாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கானோ அவங்க அதை என்ன செய்யுங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் நாம் இந்த நேரத்துல துல்ஹஜ் மாசத்துடைய அமல்களாக இதை சொல்லிக் கொள்கிறோம். எல்லாம் அல்லாஹ் நமக்கு இந்த அமல்கள் எல்லாம் செய்யக்கூடிய சக்திகளை தர வேண்டும், அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்று கேட்டவனாக நிறைவு செய்கிறேன். வாழ்கிறவன் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அன்பான சகோதர சகோதரிகளே, முதலாவது ஜும்மா உரையில துல்ஹஜ் மாதத்தினுடைய அமல்களை பற்றி நாம் பார்த்தோம். கடைசியா ஒரு அமல் உல்ஹியா, குர்பானி கொடுக்கிறது. இப்ப இந்த குர்பானி கொடுக்கிறதுல நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கிறது. ஒரு ஆடு கொடுக்கணும்னு வசதி உள்ளவங்க என்ன செய்யுங்க, ஆடு கொடுங்க. பங்குதான் என்னால சேர முடியும் அப்படின்னா மாடு 7 பேர் கொண்ட ஒரு பங்கு, ஒரு மாட்டுக்கு 7 பேர், அதுல சேரலாம். ஆனா ஒரு வீட்டிலேயே 2 குடும்பமா இருப்பாங்க, அவங்க செலவினங்களை தனித்தனியா பார்த்துக்குருவாங்க. அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு வீட்டுல 3 குடும்பம் வசிச்சாலும் நாங்க ஒரே பங்கு கொடுத்துட்டு நாங்க அமைதியா இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் நன்மைகளுடைய விஷயத்துல விளையாடுறாங்க. ஒரு கணவன் மனைவின்னு ஆயிட்டாலே அவங்க தனி குடும்பம் ஆயிடுறாங்க. சதக்கத்தில் பித்துறனாலும் அதுதான், ஒதுகையானாலும் அதுதான். அதனால தகப்பன் சம்பாதிக்கிறாரு, அவரு அவங்க அம்மா தனியா சம்பாதிக்கிறாங்க, பாத்துக்கிறாங்க. மகன் சம்பாதிக்கிறாரு, அவர் பிள்ளைகளோட ஒரு வீட்டிலே இருந்தாலும் அவர் தனி குடும்பமா இருக்காரு. இப்படி குடும்பத்துக்கு ஒரு பங்கு வசதி இருந்தா ஒரு ஆடு, இப்படிதான் சொல்லப்படும். அதே மாதிரி இது எப்ப இருந்து அப்படின்னு சொன்னா, இப்ப கூட நியத்து வைக்கலாம், முன்னாடியே பங்கு சேரலாம், சேர்ந்துடலாம். ஆனா சட்ட திட்டங்கள் ஒண்ணு இருக்கு. அதை எப்ப கடைபிடிக்கணும்னா, நகங்களை வெட்டக்கூடாது, முடியை வெட்டக்கூடாது. அது துல்ஹஜ் பிற 1. இப்ப உதாரணத்துக்கு நாளைக்கு பிற 1ன்னு வைங்க. இன்னைக்கு நியத்து வச்சு குர்பானிக்கான அந்த அமௌண்ட்டை நீங்க தயார் பண்ணி ஒப்படைச்சிடணும். இல்லைன்னா உங்க வீட்டு வாசல்ல ஆடு ரெடியா நிக்கணும். இல்ல பங்குனா பங்குக்கு நீங்க கொடுத்துடணும். எங்கெங்க மாடு அறுக்கப்படுதோ, யாரு மாட்டுக்கான பங்குகளை சேர்க்கிறாங்களோ அங்க நீங்க கொடுத்துடணும். தயாரா இருக்கணும். வசதி வாய்ப்புகள் இருக்குது, என்னால கொடுக்க முடியும்னா கொடுத்துருங்க. இருந்தும் வசதி வாய்ப்பு இருந்தும் கொடுக்கலன்னா அது கண்டிப்பாக அது நல்ல விஷயம் அல்ல. அது ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் விதியாக்கி, அல்லாஹ்வுடைய ஒரு விதியாக்கிய கடமைகள் இருந்து தவறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அதனால துல்ஹஜ் பிறை 1லிருந்து ஒரு 16ஆம் தேதி பிற 1 ஆரம்பிக்குன்னு வைங்களேன், அன்னிலிருந்து நகங்களையும் வெட்டக்கூடாது, முடிகளையும் வெட்டக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நீங்க கிளியர் ஆயிக்கணும். நகங்கள் நிறைய வளர்த்து வச்சிருக்கேன், சுத்தம் இல்லாம இருக்கலாமா மார்க்கத்துல? அதுக்கு அனுமதி இருக்குதா? கிடையாது. துல்ஹஜ் பிற 1க்கு முன்னாடியே, இப்ப துல்காதா 29ல முடியுது, 30ல முடியுது, மே 15ஆவோட துல்காதா முடியுதுன்னு வைங்க உதாரணத்துக்கு. அந்த 15ஆம் தேதியாவது என்ன செய்யணும், நகம் முடி இதெல்லாம் வெட்டி சுத்தமா ஆயிரும். அதுக்கு பிறகு வரக்கூடிய 10 நாள் இருக்குது இல்லையா, எதுலையுமே கை வைக்க சுத்தமாயிடணும். உடம்புல அசுத்தமான முடிகள் கூட நீங்க வைக்காமல் இருப்பது நல்லது. ஒரு புனித மாதத்தை வரவேற்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும், அசால்ட்டா இருக்கக்கூடாது. நஜீஸான முடிகளை எல்லாம் அகற்ற வேண்டும். புனித மாதத்தை வரவேற்கும் போது நீங்க சுத்தமா இருக்கணும். அதுக்கு பிறகு பிற 1லிருந்து 10 வரைக்கும் அன்னைக்கு பெருநாள் தொழுதுட்டீங்கன்னா அன்னைக்கே நீங்க குர்பானி கொடுத்தாலும் சரி, 11ஆவது நாள் கொடுத்தாலும் சரி, 12ஆவது நாள் கொடுத்தாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. ஆனா எப்ப கொடுக்குறீங்களோ கொடுத்துட்டீங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிட்டா நீங்க முடிகளையும் களையலாம், வெட்டிக்கலாம், நகத்தையும் வெட்டிக்கலாம். இதுதான் மார்க்க சட்டம். எனவே வரக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் துல்ஹஜ்ஜுடைய மாசம் வர இருக்கிறது. அதை புரிஞ்சு செயலாற்றுங்க. வேற எதுவும் தவறுதலாக செய்து அமல்களை வீணாக்கிறாதீங்க. அல்லாஹ்வுடைய ஒரு காட்டியபடி அமல் செய்யுங்க. எல்லாம் அல்லாஹ் நம் அமல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தௌஃபீக்கை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உலகத்துக்கு வல்லாஹு அலா மா தஸ்மஊன்.